Hello friends, வணக்கம். இது நம்ம weight loss challenge season 10 ல day 24 கான வீடியோ. இன்னைக்கு வீடியோல வந்து milletsல சில ரெசிபீஸ் பார்க்க போறோங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோல millet சாப்பிடுங்கன்றேன். ஆனா அதை எப்படி சாப்பிடுறது அப்படினு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். சோ milletsல என்னென்ன செஞ்சு நம்ம தினமா நம்மளோட லைஃப் ஸ்டைலா மாத்த முடியும். ஈஸியா நம்ம தோசை, உப்புமா இதெல்லாம் எப்படி செய்யலாம்? அத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த குட்டி குட்டி ரெசிபீஸ்லாம் எழுதி வெச்சுக்கங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே फ्रेंड्स, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஸோ முதல் விஷயம் மில்லட்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணுற நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இட்லி தோசைலாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த இட்லி தோசையில் இட்லி அரிசிக்கு பதிலாக குதிரவாளி அரிசி மாதிரி வேறு எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி குதிரவாளி அரிசி போடும்போது ரொம்ப நல்லா இருக்குது இட்லி தோசை. ஸோ நீங்கள் வந்து இட்லி அரிசி வந்து ஜென்ரலாக ஒரு 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இனிஷியலாக 2 கப்பு இட்லி அரிசி போட்டுட்டு 2 கப்பு குதிரவாளி அரிசி போட்டுக்கலாம். ஸோ பாதிக்கு பாதி மில்லட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. வீட்ல எல்லாரும் அதே இட்லி தோசையை ஈஸியா சாப்பிட்டுக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ் இட்லி அரிசிக்கு ஆல்டர்னேட்டா நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் நிறைய பேர் ரவை உப்புமா எப்படி ரவை உப்புமா சாப்பிடலாமா வெயிட் லாஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா ரவை உப்புமா வந்து ஈஸியாக நம்ம லேடிஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயம், டக்குன்னு செஞ்சு நம்ம சாப்பிட்டுடலாம். ஸோ இந்த ரவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளை அரிசியில் தானே நமக்கு ரவை கிடைக்குது. அதுலேயே வந்து இப்போ மில்லட்ஸில் நிறைய ரவை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதர் நீங்கள் அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே வீட்டில் வந்து மில்லட் ரைஸ், அதாவது வரகரிசியோ சாமரிசியோ வந்து மிக்சியில் 1க்கு பாதியாக உடச்சிக்கிட்டு ரவையாக அதை உடச்சிக்கிட்டு அந்த ரவையை வச்சு நீங்கள் உப்புமா பண்ணலாம். ஸோ நம்ம மில்லட்ஸில் நம்ம டிஷ்ஷு செஞ்ச மாதிரியும் ஆச்சு, குயிக்காக உப்புமா பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக ஒரு மில்லட்ஸ் உப்புமாவாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து 2வது விஷயம். ஸோ முதல்ல இட்லி தோசை பார்த்தோம், அதுக்கு அடுத்து உப்புமா பார்த்தோம், அதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து கஞ்சி. ஸோ கஞ்சி வந்து வெயிட் லாஸில் சூப்பரான ஒரு ஃபுட்டுங்க. ஸோ கஞ்சி வந்து எப்பயுமே நம்ம ஹெல்த் மிக்ஸ் வாங்கி சத்து மாவு கஞ்சி குடிக்கிறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் வீட்லேயே செய்யலாம். ஏன்னா சத்து மாவில் சம்டைம்ஸ் நிறைய கேஷ்யூஸ் போடுவாங்க, இல்லை வேறு சில விஷயம் போடும்போது நமக்கு அது அடல்ட்ரேட்டட் ஆகிடும். நாமளே வீட்டில் செய்யும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு, முக்கியமாக கொள்ளு ஆட் பண்ணிக்கோங்க, பார்லி ஆட் பண்ணிக்கோங்க, சம்பா கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க, கூட ராகி இல்லை ஏதாவது ஒரு மில்லட். ஓகேங்களா, நான் ராகி சொல்கிறேன். ஸோ இந்த ராகி, சம்பா கோதுமை, கொள்ளு, அதுக்கப்புறம் பார்லி, இது 4யுமே வானலியில் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியில் நீங்கள் கஞ்சி செஞ்சு குடிங்க. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா டாலாக ஒரு டம்ளரில் கஞ்சி காசி குடிச்சிங்கன்னா சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் மார்னிங்கும் குடிக்கலாம், நைட்டு குடிக்கிறீங்கன்னா 7 மணிக்கு முன்னாடியே குடிச்சிருங்க. ஏன்னா இந்த கஞ்சி செரிமானாக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் எதர் மார்னிங் குடிங்க, இல்லைனா நைட்டு வந்து சீக்கிரமாக குடிச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி மாதிரி, ஏன்னா இதில் கொள்ளு முக்கியமாக ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் தாண்டி மில்லட்ஸை வேறு எப்படிலாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நீங்கள் வீட்டில் சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா, அந்த சாப்பாடில் நீங்கள் மில்லட் ரைஸை சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி நிறைய பேர் கேட்குறீங்க, பிரியாணி எப்படி வந்து மில்லட்டில் செய்யலான்னு. ஸோ ஈஸியாக நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க எனக்கு அந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க, கண்ணகிமான்னு. அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து தாளிக்கிறோம் இல்லையா, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் சிக்கனையும் தாளிச்சுட்டு ரைஸ் அதில் கொட்டுறோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணோம்னா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அள்ளி நம்மளுக்கு தனியாக ஒரு குக்கரில் போட்டு அந்த பிரியாணி பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாம அரிசியை போட்டுருங்க. ஸோ சாம அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ ஒரு வேலை வந்து தனித்தனியாக எதுவுமே கிடையாது, ஒரே வேலை தான். நம்ம வெங்காய தக்காளி வதக்கிக்க போகிறோம். அந்த தாளிச்சதை அப்படியே அள்ளி இன்னொரு குக்கரில் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் உங்களோட சாம அரிசியோ இல்லை வேறு ஏதாவது மில்லட் ரைஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பராக மில்லட் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேலையும் மிச்சம், ஹெல்த்தியாகவும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனீங்கன்னா பாஸ்மதி ரைஸே டோட்டலாக கட் பண்ணிவிட்டு சாம அரிசிலே எல்லாருக்குமே நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ மில்லட் ரைஸுன்றது ரொம்ப கஷ்டமாக அப்படியே டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்கிறதால ரொம்ப கிடைக்கிறது இல்லை, பட் இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மில்லட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் மில்லட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேமிலியே நம்ம ஹெல்த்தியாக மாற்றிட்டோன்னா, எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னா நமக்கும் அது ரொம்ப ஈஸியான விஷயமாயிடும். ஸோ நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாகவும் இருப்போம், உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. தினமுமே உங்களோட லைஃப் ஸ்டைலில் மில்லட்ஸை சேர்க்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு செம்ம எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல ஒரு வெயிட் லாஸ் கொடுக்கும்.
என்னடா இவங்க மில்லட்ஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன் மேனேஜர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே அது ஹெல்த்திங்க, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.